தி நட்டோரியஸ் கார்னர் மெக்ரகர். எனக்கு WWE இருக்கிற பிராக் லோஸ்னர் UFC போனதுக்கு அப்புறம் தான் UFC அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னே எனக்கு தெரியும். ஆனா UFCலயே இருந்துகிட்டு நிறைய பேத்துக்கு UFCனா என்னன்னு தெரிய வச்ச ஒரு ஆளை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஜூலை 14, 1988ல அயர்லாந்துல ஒரு டிரைவருக்கு 3வது பையனா கார்னர் மெக்ரகர் பிறக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஃபுட்பால் மேலயும் ஃபைட்டிங் மேலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவரோட அடல்ட் ஏஜ்ல ஃபைட்டிங்க ஒரு பேஷனா எடுக்கிறாரு. அதனால மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்டை கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கார்னர் மெக்ரகர் UFC-க்குள்ள வராரு. UFC-க்குள்ள வந்து அவர் பண்ணாத சம்பவம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. 7 டைம் UFC ஃபெதர் வெயிட் சாம்பியனா இருந்த ஜோஸ் ஆல்டோவை ஜஸ்ட் 13 செகண்ட்ஸ்ல நாக் அவுட் பண்ணி ஜெயிக்கிறாரு. UFC ஹிஸ்டரியிலேயே ஒரு ஃபைட்டர் 2 பெல்ட்டை ஒரே டைம்ல வச்சிருந்த ஃபர்ஸ்ட் ஆள் கார்னர் மெக்ரகர் தான். UFC ஹிஸ்டரியிலேயே அதிக பேசப்பட்ட ஃபைட் அப்படின்னா கபீப் வெஸ் கார்னர் மெக்ரகர் தான். கார்னர் மெக்ரகர் அந்த ஃபைட்ல தோத்துந்தாலும் வேர்ல்ட்லயே ஹையஸ்ட் பெய்டு அத்லெட் வந்து கார்னர் மெக்ரகர் தான். ரொனால்டோவுக்கும் மேல. நம்ம ஆளுக்கு கை பேசுற அளவுக்கு வாயும் பேசும். ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் 2 ஃபைட்டருமே கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் வைப்பாங்க. அதுல கார்னர் மெக்ரகர் பேசுறத கேட்கறதுக்கு அவ்வளவு பேர் காத்திருப்பாங்க. 2021 ஜூலை அப்போ டஸ்டின் போரியர் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டரோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்போ கார்னர் மெக்ரகரோட கால் உடைஞ்சி டாக்டர் ஸ்டாப்பேஜ் அப்படிங்கிற முறையில ஆப்போனன்ட் ஜெயிச்சிடுறாரு. கார்னர் மெக்ரகரோட UFC கெரியர் இத்தோட முடிஞ்சது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக். அப்படியே 5 வருஷம் கழிச்சு வர சாட்டர்டே ஜூலை 11 அப்போ மேக்ஸ் ஹாலோவே அப்படிங்கிற ஒரு ஃபைட்டரோட ஃபைட் பண்ண போறாரு. வேர்ல்ட்லயே ரிச்சஸ்ட் அத்லெட், நீங்க ஏன் மறுபடியும் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு பிரஸ்ல கேட்கும் போது அதுக்கு கார்னர் மெக்ரகரோட பதில் என்னன்னா, நான் யாருக்கும் என்ன ப்ரூவ் பண்ண வரல, நான் எனக்கு என்ன ப்ரூவ் பண்ண வரேன் அப்படின்னு சொல்றாரு. கார்னர் மெக்ரகரோட கோட் என்னன்னா, சாம்பியன்ஸ் ஆர் பில்ட் த்ரூ டிசிப்ளின் நாட் எக்ஸ்கியூஸ். 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஃபைட் பண்ண வர அவரு வின் பண்ணுவாரா மாட்டாரான்னு தெரிஞ்சுக்க நீங்களும் ஜூலை 11 அப்போ அவரோட ஃபைட்டை பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.